நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய தினம் நாம் பல்வேறு செய்திகளை அலச இருக்கிறோம், ஆராய இருக்கிறோம். இன்று நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம். அவருடைய நினைவை போற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அவருடைய நினைவலைகளிலிருந்து தொடங்கி நம்ம அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்கள், இந்த மெரினா வன்முறைக்கு காரணம் யார் என்பது பற்றிய புதிய சர்ச்சை, அதை தாண்டி மத்தியிலே சமாஜ்வாதி கட்சியிலே சமாஜ்வாதிக்கும் காங்கிரசுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி என்று பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம், அலச இருக்கிறோம். அதற்காக நம்முடன் எழுத்தாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். முதல்ல நான் சொன்னது போல இன்னைக்கு நம்ம தேசத்தந்தையோட நினைவு தினம். அவர் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு சரி முழுசா ஒரு ஆண்டு கூட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி அதை கொண்டாடுறதுக்கு கூட பார்க்க முடியாம ஜனவரி 30, 48 அவர் மறைகிறார். அந்த அவருடைய தினத்தை நினைவு தினத்தை நம்ம அவரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா நம்மளுடைய போராட்டத்திற்காக, சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய அத்தனை தியாகிகளையும் நினைவு கூறக்கூடிய விதமா கூட இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கும் நம்மளுடைய நினைவஞ்சலியை, புகழஞ்சலியை செலுத்துவோம். பட் அதை தாண்டி காந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஆளுமையோட ரெலவன்ஸ் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமா. ஏன்னா காந்தி அவர்கள் அறவழி போராட்டத்தின் அடையாளம். ஒரு போராட்டம் என்ன நோக்கத்துக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், அதை என்ன, அந்த நோக்கம் எப்படி நிறைவேற வேண்டும், உண்மையிலேயே நிறைவேற வேண்டுமா அல்லது தொடர்ந்து போராட்ட வடிவிலேயே இருக்க வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமாங்கிறத அறவழி போராட்டம் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கும். அறவழி போராட்டத்தை வெற்றியை தீர்மானிக்கும் சங்கதியாக இருந்திருக்கு. அதற்கு ஆகப்பெரிய அடையாளமே காந்தி. அதனால் அந்த காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு மரணம்ங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதம்னு நம்ம காந்தியினுடைய படுகொலையை தான் சொல்லணும். அந்த காந்தியினுடைய படுகொலை ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது மிகவும் அபரிமிதமானது. ஆனாலும் கூட அவருடைய அறவழி போராட்டங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கிறது மிகவும் முக்கியமானது. அது நேற்றைக்கு நடந்த சல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் அது தொடர்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் அறவழியில் தான் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அறவழியில் போராடினாலும் கூட சில சமயங்களில் அது அராஜகத்திலும் முடிந்துவிடும் என்பதற்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு உதாரணம். ஆனால் அறவழி போராட்டம் தான் என்றைக்கும் வென்றெடுக்க முடியும். அதற்கு காந்தியே ஆகப்பெரிய அடையாளம். நிறைய பேர் இந்த ஜல்லிக்கட்டோட ஒப்பிடும்போது கூட நிறைய விமர்சனங்கள் என்ன வந்தது அப்படின்னு பார்க்க முடியுதுன்னா, காந்தி அவர்கள்ட்ட நம்ம அந்த போராட்டத்தை எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்தை எப்படி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றது, அந்த எந்தெந்த கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளா அதை பிரிச்சு நம்ம எப்படி அந்த விஷயத்தை கொண்டு வருது, அந்த போராட்டத்தை ஒரு சரியான லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்து அடுத்த போராட்டத்திற்கான துவக்க புள்ளியா அதை எப்படி மாத்துறது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கலையாவே அவர்கிட்ட அந்த ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு, போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவன் தேவை. இப்போ நான் திரும்பவும் காந்தியோட அந்த சல்லிக்கட்டையும் சொல்றேன்னு, என்ன இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கிறதுனால அதை நான் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த போராட்டத்தில் முன்னெடுக்கும் போது அரசியலற்ற, தலைவனற்ற போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. அரசியல் இல்லாமல், அரசியல் கட்சிகள் இல்லாமல், தலைவன் இல்லாமல் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு போராட்டமும் வென்றெடுக்கப்பட்டதில்லை. அதனால ஒரு அரசியல் தேவை, அரசியல் கட்சிகள் தேவை, தலைவன் தேவை. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அது எக்ஸிஸ்டிங் தலைவரா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவர்களை வழிநடத்தும் போராட்டத்தின் தன்மையை உணர்ந்த ஒரு தலைவன் அவசியம். அப்பொழுதுதான் ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கும் போது அந்த முடிவை எப்படி அணுகுவதுங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். இல்லாட்டி தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்க. அந்த போல யார் வேண்டுமானாலும், எங்களுக்கு யாருமே தலைவன் இல்லைன்னா எல்லாருமே தலைவர்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு தலைவன் இருக்கணும், அவனுக்கான ஒரு சிந்தனை இருக்கணும், அந்த போராட்டத்தை பற்றிய போதுமான புரிதல் அவனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அதற்கு காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தினார். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்த போதும் கூட அவர் காங்கிரஸை வழிநடத்துகிறார், சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறார். அவர் வந்த பிறகுதான் அதற்கு முன்னால் பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு தியாகங்கள் நடந்திருந்தாலும் காந்தியினுடைய தலைமைக்கு வந்த பிறகுதான் பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திர இந்தியாவாக பரிணாம வளர்ச்சி பெற்றது. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒரு தலைவனாக இருந்து வழிநடத்தியது போராட்டத்தை. எப்படி அவரோட போராட்டத்தை அவர் பிரிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் ஒட்டுமொத்தமா எடுத்த உடனே சுதந்திரம் அப்படிங்கறத கேட்கல, படிப்படியா வராங்க. சிவில் டிசோபீடியன்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க முதல்ல சுதேசி பொருட்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறாங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒட்டி அந்த போராட்டத்தை உப்பு அப்படிங்கிறது ஒரு இயக்கமா மாறுது. வெறும் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது மட்டும் வச்சு ஒரு போராட்ட வடிவம் உருவாகுது, அது நடக்குது. சோ இதெல்லாம் பில்டப் பண்ணி கடைசியா ஒரு இடத்துல பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது குவிட் இந்தியா அப்படிங்கிறது. அதாவது இந்த சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கெல்லாம் அது அவ்வளவு இன்னைக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா
அன்னைக்கு ஒரு அமைதி வழியில் அறவழியில் அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். உன் கூட நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு எவ்வளவு பெரிய விஷயம். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு தலைவனா இருந்து அவர் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய நாட்டு மக்களை வழிநடத்தியது. தலைவனற்ற போராட்டம்ங்கிறது சாத்தியமில்லை. தலைவனற்ற போராட்டம் சாத்தியம், ஆனால் அது வெற்றிக்கு நோக்கி நகருமாங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு நல்ல ஒரு தலைவனாக சுதந்திர போராட்டத்தில் செயல்பட்டவர் காந்தி. அவருடைய 70வது நினைவு நாள். நிச்சயம் அவருடைய அந்த நூதன போராட்ட முறைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் எந்த இடத்திலும் வன்முறை இல்லாம ஒரு அமைதியான எவ்வளவு இன்னோவேட்டிவா போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கறத நிச்சயமா அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு உலக அளவுல கூட காந்தி அவர்களுடைய ரெலவன்ஸ் வந்து, அவருடைய தேவை இல்ல வந்து அவருடைய கொள்கைகளுடைய தேவை வந்து, அதோட அவசியம் வந்து இந்திய அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு 7 நாடுகளை சேர்ந்தவர்களை நாங்க வந்து சேர்க்க மாட்டோம்னு சொல்லி ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த சர்ச்சை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள்ல இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. கொரியால இல்ல ஆப்பிரிக்கால நம்ம எவ்வளவோ இடங்கள்ல பாக்குறோம். சோ அந்த அமைதிங்கிற அவருடைய அந்த மெசேஜோ இல்ல வந்து ஒரு அறவழியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கக்கூடியதோ எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லா நாடுகளுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு உலகம் தழுவிய அளவில் ஒரு தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல ஒரு அறவழி போராட்டத்தின் அடையாளம். அறவழி போராட்டம் இந்தியாவுக்கு மட்டுமானதல்ல, உலகம் தழுவிய அளவில் அது வந்து வெற்றி பெறக்கூடியது. எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு சில இடங்களில் வந்து அது வந்து வெற்றி அடையாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் வெற்றிக்கு கொஞ்சம் காலம் பிடித்திருக்குமே தவிர நிச்சயமாக அறவழி போராட்டம் தான் வெற்றியை, நல்ல மெய்யான வெற்றியை நோக்கி நகரும். அதற்கு காந்தி மிக மிக முக்கியமான அடையாளம். இன்னும் சொல்ல போனால் காந்தி அறவழி போராட்டத்தின் அடையாளமாக மட்டுமே பார்க்காமல் காந்தியினுடைய நினைவு நாள் என்பதன் போது காந்தி படுகொலை செய்யப்பட்டது அந்த விஷயத்தை வந்து ஒரு வன்முறை எதிர்ப்பு நாள், மத ரீதியிலான வன்முறைக்கு ஒரு விழிப்புணர்வு நாளா அனுசரிக்கப்பட வேண்டியது. காந்தி ஜெயந்தியை வந்து உலக அளவுல நான் வயலன்ஸ் டேவா கொண்டாடுறோம். அதாவது வன்முறை எதிர்ப்பு மாதிரியான நாளா, வன்முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு, மத ரீதியிலான வன்முறை எதிர்ப்பு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது சுதந்திர இந்தியாவிலும் இன்றும் அது தேவைப்படுகிறது. அது வந்து உலக அளவுல நம்ம டெரரிசம்ங்கிற ஒரு பெரிய ஒரு அரக்கனை எல்லாருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இன்னமும் இந்த மாதிரியான தத்துவங்கள்லாம் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம காந்தி பற்றி பேசும்போது நிச்சயமா அவர் முன்னெடுத்த பேசும்போது கூட மென்ஷன் சுதேசி பொருட்கள், சுதேசி விஷயங்களை ஊக்குவிக்கிறது அப்படின்ற கொள்கையை முன்னெடுத்தாரு. இந்த திரும்பவும் ஜல்லிக்கட்டோட இணைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதனுடைய தொடர்ச்சியா இந்த பெப்சி கோக்கெல்லாம் வந்து குடிக்க கூடாது, இது வந்து அமெரிக்க நிறுவனங்களை ஊக்குவிக்க கூடாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. வணிகர் சங்கங்கள் வந்து மார்ச் 1 முதல் விற்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அறிவிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இந்த போராட்டம் தொடங்கிய காலகட்டத்தில இருந்து பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் ஏற்கனவே 50% கிட்டத்தட்ட சேல்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த 2 குளிர்பானங்களும் வந்து 50% குறைவா விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வணிகர் சங்கங்கள் சொல்றாங்க இல்ல வந்து யாரோ சொல்றாங்கன்றதை தாண்டி மக்களிடமே கூட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மக்களிடம் விழிப்புணர்வு வர வேண்டியது அவசியம். எப்பொழுது என்றால் ஒன்று சுதேசி சார்ந்த விழிப்புணர்வு, மற்றொன்று ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு. இந்த சுதேசி சார்ந்த விழிப்புணர்வு வந்து பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த சுதேசி சார்ந்த விழிப்புணர்வு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இந்த அந்நிய நாட்டு குளிர்பான நிறுவனங்கள் அந்த பொருட்களை வந்து பயன்படுத்துறது வந்து மிகவும் குறைவு. அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க அடுத்தவர்களுக்கு எப்படி அதை வந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அடுத்தது வந்து இந்த விற்பனை சார்ந்து அல்லது இது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி யார் வந்து நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது வந்து இந்த ஆரோக்கியம் சார்ந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இந்த வெளிநாட்டு குளிர்பானங்களில் பல்வேறு விதமான வந்து கெமிக்கல்ஸ், அந்த வேதிப்பொருட்கள் கலந்துருக்கு, அது கலந்துருக்குது, அதனால வந்து அது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்னு சொன்னால் அதை மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டியது வர்த்தகர்களோ வியாபாரிகளோ அல்ல, மருத்துவர்கள். அவர்கள் தான் அவங்க தரப்பிலிருந்து மருத்துவர்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற அல்லது அந்த மத்திய சுகாதாரத்துறை அல்லது மாநில சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க சார்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்து அந்த ஆய்வு நடவடிக்கை அல்லது ஆய்வின் முடிவின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். ஒருவேளை அந்த அயல்நாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள்ல உண்மையிலேயே அந்த பெஸ்டிசைடு போன்ற பொருட்கள் இருந்து அது ஆரோக்கியத்தை கெடுக்குமானால் அதை தடை செய்வதற்கான உரிமையும் கூட, சட்ட ரீதியான அதிகாரமும் கூட மத்திய அரசு தடை செய்யலாம். அப்படி இருந்தா தடை செய்யலாம். ஆனா இதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற யாரோ வெளியிலிருந்து அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வேற யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது இப்பொழுது தேவை தடை அல்ல, விழிப்புணர்வு தான்.
இதுல ஒரு கட்டாயம் வந்திருக்கதா நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ வணிகர் சங்கங்களோ இல்ல விற்கக்கூடியவர்களோ வந்து தானா முன் வந்து இது எங்களுக்கு வந்து நாங்க ஃபீல் பண்றோம், இந்த போராட்டத்துல இவ்வளவு விழிப்புணர்வு இதுக்காக ஏற்பட்டது, அப்போ நாங்க மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்களா முன் வந்து அதை விற்பனை நிறுத்துறோம்னு சொல்றாங்க. மக்கள்ல ஒரு பகுதியினரும் தாங்களா முன் வந்து நாங்க இனிமே வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுல கட்டாயமே இல்லாம ஒரு அழகான விஷயம் நடந்துருக்கு. அது வந்து ஆரோக்கியமான விஷயம் தான். மக்களே அந்த சுதேசி விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் நாங்கள் வந்து பொருட்களை வாங்க மாட்டோம், அயல்நாட்டு அந்த குளிர்பானங்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில் அதில் எந்த விதமான கட்டாயம் இல்லை. ஆனால் சிறு வியாபாரிகளுக்கு வணிகர் சங்கங்கள் இருந்து ஏதேனும் நெருக்கடிகள் வந்தால், உதாரணமாக வந்து இந்த குளிர்பான நிறுவனங்களை டிஸ்பிளேல வைக்காதீங்க, உடனடியாக எடுங்க, அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கிறது அப்படிங்கிறது சிறு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருடலை சிக்கலை தரும். ஏன்னா சிறிய வியாபாரிகள் இதோட சேல்ஸோட வால்யூம் ரொம்ப அதிகமா ஒரு சிறுக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உதாரணமா இப்போ வந்து வணிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்த்த இந்த டிமானிட்டைசேஷனை சிறுக செஞ்சிருக்கணும் தான் அவங்களுடைய கோரிக்கையாவே இருந்துச்சு. அதுபோல அவங்களுக்கான பிரச்சனைன்னு வரும்போது அதையும் கூட சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதை நகர்த்திட்டு வரணும். உடனடியாக வந்து அந்த ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் சிறு கடைகளுக்கு போய் டிஸ்பிளேல வைக்காதீங்க அப்படின்னு சொல்றதை தவிர்க்கலாம். அதை தவிர்த்து ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக எடுக்கலாம். சுதேசி சார்ந்த பிரச்சாரத்தை கூட இன்னும் தீவிரமாக முன்னெடுத்து அவர்கள் அதை நோக்கி நகர்வதற்கான வழிவகைகளை கொண்டு வரலாமே தவிர கழுத்தை பிடித்து யாரையும் தள்ளக்கூடாதுங்கிறத என்னுடைய பார்வை. இது வந்து ஒரு இந்த பெப்சி கோக் அப்படிங்கிற இந்த இரண்டு ஒரு பிராண்ட்ஸ் மேலேயோ இல்ல வந்து இந்த குளிர்பானங்கள் மேலேயோ வந்து முதற்கட்டமா இந்த ஒரு விஷயம் பாஞ்சிருக்கு. பட் இது தொடரும்னு எதிர்பார்க்கலாமா? இது வந்து மற்ற நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களை ஒதுக்கி நம்ம சுதேசியான பொருட்களை வாங்குவோம், கதராடிகளுக்கு போவோம், இல்ல வந்து அந்த மாதிரியான அடுத்தடுத்த கட்டங்களை இந்த ஒரு போராட்ட முறை எட்டும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல இது வெறும் ஒரு அடையாளமா இந்த பெப்சியை புறக்கணிக்கிறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு? இல்ல, அத பெப்சியை புறக்கணிப்பதுங்கிறது வந்து அதுக்கு பெப்சி கோக் அப்படிங்கிறதுக்கான எதிர்ப்புங்கிறது வேற ஒரு காரணம். அதாவது நம்மளுடைய நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம், அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால அது மிகப்பெரிய அளவுல வந்து அது எழுந்தது. பார்க்கும்போதும் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களோட டேட்டா பூர்வமா சொல்றாங்க இவங்களோட அதிக தண்ணி உறிஞ்சக்கூடிய ஃபேக்டரி எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு ஒரு கார் ஃபேக்டரி எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் இதை விட தண்ணி அதிகம் தேவை. அந்த மாதிரியான டேட்டா எல்லாம் வெளியே வந்து கரெக்ட். அது வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய நிலத்தடி நீர் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஒரு வகையில பாதிக்குது, இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறது. மூன்றாவதுக்கு வந்து சுதேசி உணர்வு. இந்த மூணும் சேர்ந்தது போது இந்த பெப்சி கோக்குக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட அது ஒரு கோரிக்கையா வந்து முன்னெடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா அது 3 வகைகள் அது பாதிக்கப்பட்டதுனால. ஆனால் எல்லா அந்நிய பொருட்களையும் வெளிநாட்டு பொருட்களையும் நாம வந்து உபயோகப்படுத்தாம போனாம அதெல்லாம் தடை பண்ண போறோமா அப்படிங்கிறது வந்து அது வந்து பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறை ரீதியாக அது சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய மொபைல்லேருந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வரதா இருக்கும். அதனால எல்லாத்தையும் வெளிநாடுகளை வந்து ஒரு பெரிய ஒரு அவர்ஷனோட ஒரு பெரிய எதிர்ப்பினுடைய வெறுப்பினருடைய அதை அணுக வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதேனும் சிக்கல் வந்தால் அதை குறித்து அதை புறக்கணிப்பது அல்லது அதை தவிர்ப்பதை குறித்து யோசிக்கலாமே தவிர அன்றாட வாழ்க்கையில் இயல்பாக ஒரு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அந்நிய நாடு அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வோட அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அது நடைமுறை ரீதியாக சாத்தியமும் இல்லை. நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் வில்லேஜா, குளோபலைசேஷன்ல ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குள்ள பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி பார்த்தா இந்திய பொருட்களும் கூட வெளிநாடுகளில் விற்கப்படுது. சோ அந்த மார்க்கெட் விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் 6 நாள் தொடர்ந்து அறவழியில் நடைபெற்ற ஒரு போராட்ட களமாக இருந்தது. 7வது நாள் ஒரு வன்முறை களமாக மாறியது. இது நாம் அனைவரும் அறிந்தது. இந்த வன்முறைக்கான காரணங்கள் என்ன? சமூக விரோதிகளா, காவல்துறையினுடைய எக்ஸஸ் இருந்ததா? இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த ஒரு விஷயம் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதுல ஒரு புதிய கோணமாக திரு மா நடராஜன் அவர்கள் இந்த வன்முறைக்கு காரணம் யார் என்பது குறித்த ஒரு அதிரடியான பரபரப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு மா நடராஜன் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து என்ன? தற்போது பார்க்கலாம். ஒடுக்கமாக ஒற்றுமையோடு மானசீகமான எண்ணத்தோடு செய்கிறார்கள், இயற்கையான உணர்வோடு செய்கிறார்கள். அரசியல் அங்கே பூத்த நினைத்த ஸ்டாலின் செய்த தவறுதான் இவ்வளவு வன்முறைக்கும் அடிப்படை வித்திட்டது என்று நான் குற்றம் சொல்கிறேன். ஏன் ரயிலை மறிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு வெறுப்புள்ள கட்சி என்றால், அங்கே மத்தியிலேயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்றால் நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டாமா? ஆக மாணவர்களை தூண்டி அவர்களுக்கு அவப்பெயர் உண்டாக்குகின்ற நிலைமையை உருவாக்கியது. அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே சில விஷமிகளை நீங்கள் உள்ளே அனுப்பியது உண்டா இல்லையா? அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் அவரிடத்தில் இருக்கிறது. திட்டமாக சொல்கிறேன், திமுகவும் வேறு சில அமைப்புகளும் தான் இதற்கு அடிப்படை காரணம். அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவினர் தான் இதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திரு நடராஜன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கான ஆதாரமும் கூட வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. இவரோட கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது?
ஹிப்ஹாப் தமிழா ஆதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது சமூக விரோதிகள் தான் வந்து இந்த போராட்டத்தில் ஊடுருவியதன் காரணமாக இந்த போராட்டம் அறவழி போராட்டம்ங்கிறது அராஜக வரி போராட்டமாக மாறிடுச்சு, காவல்துறை தலையிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் தொடர்ந்து நடராஜன் அவர்களும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார். அவர் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு தமிழா ஆதி சொல்லும்போது அது அவர் திமுகவை நோக்கி நகர்த்தி வரும் ஒரு காரியத்தை வந்து இப்போ நடராஜன் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதிமுகவின் உறுப்பினரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆதி அவர்கள் வந்து யாருமே குறிப்பிட்டு சொல்லல, சமூக விரோதிகள் தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சில இடத்துல சொன்னாரு. நான் ஒரு இடத்துல போகும்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினாங்க, தனித்தமிழ்நாடு பத்தியே பேனர் வச்சுட்டு என்கிட்டயே வந்து அதை பத்தி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல, அதனால நான் விலகி வரேன்னு அவர் எந்த ஒரு அரசியல் ரீதியான கட்சியை குறிப்பிட்டு நிச்சயமா சொல்லல. ஆனா இவர் வந்து தெளிவா வந்து திமுக அப்படின்னு சொல்றாரு. இந்த பேட்டியில சொல்லாத இந்த பத்திரிகைகள்லையும் கூட சில செய்திகளும் வந்திருக்கு. அதாவது வந்து இந்த போராட்டத்தில் வந்து அரசியல் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி தெரியுது. நடராஜன் அவர்கள் மொழி போராட்ட தலகர்த்தர்களுள் ஒருவர், ஒரு மாணவராக இருந்து மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவர். அரசியல் கட்சியின் ரீதியாக ஒரு மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கு 1960களின் மத்தியில் இருந்தவர்களுள் முக்கியமானவர் இவர் நடராஜன். அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மாணவர் போராட்டத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றாரா அப்படிங்கிறது முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா மாணவர் போராட்டத்தின் வழியாக அரசியலுக்கு வந்தவர் நடராஜன். அவர் இந்த போராட்டத்துக்குள் மாணவர்கள் போராட்டத்துக்குள் அரசியல் வரக்கூடாதுங்கிறாரா அப்படிங்கிறது முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா வந்து அதுலேருந்து வந்தவர் ஒரு முன்னோடி, மூத்த முன்னோடி. அவர் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்றாரு அப்படின்னு. ஒரு அதிமுக உறுப்பினர் அல்ல, ஆனால் ஒரு புதிய பார்வை இதழின் ஆசிரியர் அப்படிங்கிற முறையிலாவது அதை முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது திமுக வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாரா அல்லது அரசியல் கட்சிகளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான அமைச்சர் அந்த போராட்டத்தில் அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான் அதிகம் பேர் இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிமுகவும் பங்கேற்க கூடாதா, திமுக அதிமுக அரசியலே பங்கேற்க கூடாதாங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும். அது ரொம்பவும் முக்கியமான மாணவர்கள் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் அதுதானே. எங்களுக்கு அரசியலே வேண்டாம், அரசியல்வாதிகளே வேண்டாம். திரு ஸ்டாலின் தொடங்கி எந்த ஒரு அரசியல் தலைவர் அங்க போனாலும் அரசியலோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ வேணான்னு சொன்ன பிறகும் கூட அந்த போராட்டம் வந்து வன்முறைக்கு மாறியதற்கு அரசியல் கட்சிகள் காரணம்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது? அவங்க தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, யாரும் வரல. அப்படிங்கிறப்போ அதாவது மு க ஸ்டாலின் வந்தப்போ அவர் மீது வந்து தாக்குதல் நடத்தி அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டதா வந்து செய்திகள்லாம் வந்திருக்கு. அதன் பிறகு வேற யாரும் வரல. ஆனா திமுக வந்து ஏன் ரயில் மறியல் போராட்டம் நடத்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. மாணவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சியாக இருக்கப்பட்டது அதெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. அதுல ரயில் மறியல்ன்ற போராட்ட முறை விமர்சனத்திற்கு உள்ளானது. மாணவர்களே கூட அதை விமர்சிச்சாங்க. மாணவர்கள் விமர்சிக்கலாம், ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு முக்கியமான கோரிக்கை, அந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது, தெரிவிக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. அந்த மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு இப்ப பேருந்து மறியலை செஞ்சா அது நேரடியாக மாநில அரசுக்கு கவன ஈர்ப்பு. ஆனால் ரயில் மறியல் என்பது மத்திய அரசுக்கான கவன ஈர்ப்பு. மாணவர்களுடைய போராட்ட உத்தி என்பது கடற்கரையில் கூடுவது. அரசியல் கட்சியினுடைய அணுகுமுறை என்பது ரயில் மறிப்பது. அவர்களுடைய ரயில் மறியல் போராட்டம் அதுல மத்திய அரசு நீங்க வந்து கவனத்தை ஈர்க்கிறீங்கன்றது நியாயம் தான். மத்திய அரசு கவனம் ஈர்க்கப்படும் தான். ஆனா அந்த ரயில் பயணிகள் நம்ம ஊர்காரங்க தானே, அவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு கோணத்துல தான் அது விமர்சிக்கப்படுது. பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா எந்த ஒரு போராட்டத்தையுமே நடத்த முடியாது. ஏன்னா பொதுமக்கள் இந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்டத்துல அவங்க முதல் 5 நாட்கள் 6 நாட்கள் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு கூட வராம பாத்துட்டாங்க. குப்பைகள் அள்ளுறதுல இருந்து அவங்க அதை செஞ்சாங்க. சோ அப்படி ஒரு போராட்ட முறை இருக்க முடியும்ன்றது அவங்க நம்ம கண் முன்னாடி காமிச்ச பிறகு திரும்ப ஒரு கடையடைப்போ, திரும்ப ரயில் மறியல், மக்களை வந்து துன்புறுத்தக்கூடிய போராட்டங்கள் வேண்டாம்ன்றதுதான் இளைஞர்கள் கிட்ட இருந்தே வந்த விமர்சனம். இளைஞர்களுடைய போராட்ட உத்தி அது. ஆனால் அரசியல் கட்சிகளுடைய உத்தி வேறு. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் இதையே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மத்திய அரசுக்கு அந்த ரயில் மறியலை பற்றி இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அரசியல் கட்சி நடத்துது, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி அந்த ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அது வந்து மத்திய அரசின் செவிகளுக்கு சென்று சேருங்கிறது அரசியல் கட்சியினுடைய உத்தி. இது வந்து திமுக ஆட்சியில் இல்லாமல் அதிமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் முன்னெடுத்திருப்பாங்க. ஏன்னா அரசியல் கட்சியினுடைய போராட்ட முறைகள்ல இதுவும் ஒண்ணு. அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது, அதுக்கு மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது. ஆனால் அரசியல் கட்சிகளான போராட்ட உத்திகளை மாணவர்கள் குறை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவர்களுக்கான போராட்ட உத்தி என்பது வேறு, இவர்களுக்கான போராட்ட உத்திகள் என்பது வேறு.
ஆனால் இவர் நடராஜன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த மாணவர்கள் போராடுவதற்கு முன்பே திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தன்னெழுச்சியின் காரணமாக இன்று ஒரு வார காலம் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். மாணவர்கள் போராட்டம் முடிந்த பிறகு அவர்களுடைய இயல்பான பணிக்கு திரும்பி விடுவார்கள். ஆனால் களத்தில் இருக்க போகிறவர்கள் அரசியல் கட்சிகள் தான். அவர்கள் தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். முக்கியமாக இந்த மாணவர்கள் போராடினாலும் ஓ பன்னீர்செல்வம் என்ற அரசியல்வாதி தான் அதற்கான தீர்வை கொண்டு வந்தார். அதனால் அரசியல் கட்சிகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கான வழியில் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். அதை மாணவர்கள் குறை வேண்டிய அவசியம். அவருடைய கவனத்தை ஈர்த்து நம்மளுக்கான கோரிக்கைகளை வைக்கலாமே தவிர அரசியல் கட்சிகளே வேண்டாமான்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் வேணாம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது சுதந்திர போராட்டத்திலிருந்து நெருக்கடி நிலைக்கு எதிரான போராட்டத்திலிருந்து சமூக நீதி போராட்டத்திலிருந்து எல்லாமே போராட்டம் என்பது அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமல் எந்த ஒரு போராட்டமும் இந்தியாவில் வென்றெடுக்கப்பட்டதில்லை. அந்த ஒரு பார்வையும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அரசியல் கட்சிகள் பத்தி பேசும்போது திமுக மீது இவர் ஒரு நடராஜன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பட் நம்ம அதை திமுக சார்ந்த மற்ற ஒரு செய்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய திமுகவுடைய கட்சி கூட்டங்கள்ல கட்சி நிகழ்வுகள் நடக்கும்போது வழிநெடுகிலும் மிகப்பெரிய பேனர்கள் வைப்பது இல்ல பெரிய பதாகைகள் வைப்பது போன்ற விஷயங்களை தடுக்கணும். கொடி மட்டும் வச்சுக்கலாம், இல்ல தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க இன்ஃபர்மேஷன் எங்க கன்வே பண்ணணுமோ அந்த ஓரிரு இடங்கள்ல மட்டும் பேனர்கள் வச்சுக்கோங்க. வழிநெடுகிலும் போக்குவரத்துக்கு இடையூறா இந்த மாதிரி பேனர் வைக்கிறதெல்லாம் இருக்கு. சோ அந்த கலாச்சாரத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு. குறிப்பா இன்னொரு விஷயமும் அதுல சொல்றாரு, அப்படியே வைக்கக்கூடிய ஒரு 2 பேனர்கள்லயுமே கூட என்னுடைய படம் வேண்டாம், பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், கருணாநிதி அவர்கள் போன்ற மூத்த தலைவர்களுடைய படம் மட்டுமே அதுல இடம்பெறட்டும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஏற்கனவே கால்ல விழ வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் திமுகவுடைய செயல் தலைவர் கொடுத்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு அறிக்கையை அதை பார்க்கலாமா? நிச்சயமா இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு, தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஆடம்பரம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மையப்புள்ளி. ஆடம்பரம் வேண்டாம், ஆடம்பரத்தை தவிர்த்து அரசியல் செய்வோம் அப்படின்னு ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல் காலில் விழும் கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. அதன் தொடர்ச்சியாக அதை ஒட்டியே திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்களும் கூட இந்த காலில் விழும் கலாச்சாரத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தையே நடத்த வேண்டிய ஒரு தேவை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நான் இந்த தந்தி டிவி விவாதத்தில் கலந்து கொண்ட போதே நான் சொன்னேன், இது திமுக தரப்புல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய கட்சியான அதிமுக தரப்பிலிருந்தும் அப்படி ஒரு அறிக்கை வருமானால், தொண்டர்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வருமானால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பெரிய இருபெரும் கட்சிகளும் அப்படி ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த காலில் விழும் கலாச்சாரங்கிறது நிச்சயமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது கட் அவுட் கலாச்சாரமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த பிளக்ஸ் பேனர் கலாச்சாரமாக மாறி இருக்கு. இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், குறிப்பா அந்த ஆடம்பர அரசியல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலினுடைய அறிவிப்புங்கிறது ரொம்பவும் வரவேற்க வேண்டியது. இதை தொண்டர்கள் கடைபிடிப்பார்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கப்பட்டவர் அவர் தொண்டர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, நல்ல ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை காட்ட வேண்டிய அவருடைய கடமை. ஆனால் இன்றைக்கு எல்லா தலைவர்களும் தலைவர்கள் சொல்வதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலில் விழுறதுலே காலில் விழுறதுங்கிறது ஒவ்வொரு முறையும் தடுக்கிறாங்க, ஆனால் காலில் விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது போல இந்த தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சுலபமா தொண்டர்கள் பேனர் வைக்கிறதுலயே கூட நிறைய ஒரு நுண்ணரசியல் யார் படத்தை பெரிதாக போடுவது. ஆமா, அதே மாதிரி ஒரு பேனர் ஒரு தலைவர் செல்லக்கூடிய வழியில ஒரு பேனர் வைக்கிறாங்கன்னா யார் பேனரை வச்சாங்கன்றத கூட அவங்க போட்டோ போட்டு இவர் வச்ச பேனர் அப்படின்ற அளவுக்கு அது அவங்களுடைய பார்வையில படம் மாதிரி இல்ல அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான விஷயமா நினைக்கிறாங்க. கட்சிகள் இப்படி இது ஒரு கலாச்சாரம், ஒன்று விசுவாசத்தின் அடையாளமாக அதை வெளிப்படுத்துவாங்க, இன்னொன்னு தலைவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்காகவும் இது போன்ற நடவடிக்கைகளை அவங்க செயல்படுறாங்க. அதனால இதை வெறுமனே அறிவுரை அப்படின்ற அளவில் இவர் ஆரம்ப கட்டத்தில் எடுத்திருக்காரு. அதை தொடரும் பட்சத்தில், அதாவது தொடர்ந்து அந்த தலைவர் சொன்ன பிறகும் கூட இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது, பெரிய அளவில் விளம்பர பதாகைகள் வைக்கிறத தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் ஒரு கராரான ஒரு அறிவிப்பையும் ஸ்டாலின் கொடுத்தா மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தில் நகரும். இல்லாட்டி வெறும் அறிவிப்பா மட்டுமே போயிடும்.
அதனால இப்போ ஒரு திருச்சி மாவட்டத்துக்கு போறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு ஏற்பாடுகளை செய்வாங்க. அதற்கு உடனடியாக அந்த இடத்துலயே ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் போது மட்டும்தான் இது வந்து செயல் வடிவம் பெறும். இல்லாட்டி திரும்பவும் வந்து இந்த கண்டிப்புங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். வெறும் ஒற்றை அறிவிப்பில் மட்டுமே வந்து தொண்டர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது விசுவாசம் சார்ந்தது, தலைவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவது சார்ந்தது, அது அவர்களுடைய அரசியலின் எதிர்காலம் சார்ந்தது. அதனால அவ்வளவு ஈஸியா இதை வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய பொறுப்பும் ஸ்டாலின் போன்ற தலைவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா. சோ இது வந்து ஒரு அறிவிப்போட நிக்காமல் இது வந்து முழு செயல்பாட்டுக்கு வர வேண்டியதையும் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இதை வந்து மற்ற கட்சிகளும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி முறையா வந்து பதவி ஏற்றப்போ, அண்ணா அரங்குல பதவி ஏற்றப்போ இந்த மாதிரியான பேனர்கள் அந்த காமராஜர் சாலையில பெரிய அளவுல தவிர்க்கப்பட்டது, வெறும் கட்சி கொடிகள் மட்டும் தான் இருந்ததுன்னு அது ஒரு செய்தியாவே கூட ஆக்கப்பட்டது. அது ஒரு புது முயற்சியை அதிமுக செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அது அந்த ஒரு இவெண்டோட முடிஞ்சு திரும்பவும் அந்த திரும்ப பேனர் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தது. அதுதான் அரசியல்ல வந்து ஒரு சிக்கல். அதனால தலைமை வந்து இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது தேவை. நிச்சயமா. சோ இது வந்து ஒரு விஷயத்தோட நின்றாம இல்ல உடனடியா வந்து திரும்ப அந்த கலாச்சாரம் திரும்ப வந்துடாம அது தொடர வேண்டிய ஒரு அவசியத்தை, அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு மாநில ரீதியான பல செய்திகள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல வன்முறைக்கு காரணம் யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இன்னும் ஒரு கோணத்தை வந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டு வராரு. அதையும் நம்ம பார்க்கிறோம். பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நேற்று ஒரு சிவகங்கையில ஒரு இடத்துல பேசும்போது அவர் முன்வைத்திருக்கிறாரு. தமிழகத்துல வந்து தீவிரவாத பயிற்சி முகாம்கள்லாம் நடைபெறுது, இதெல்லாம் தமிழக அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி சில சக்திகள் தான் இந்த மாணவர் போராட்டத்தை தங்களுக்கு ஆதரவா பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு பயிற்சி முகாம் அப்படின்லாம் அவர் சொல்லும்போது ரொம்பவே ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரோ அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. இந்த குற்றச்சாட்டு வந்து மிகவும் ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குற்றச்சாட்டாக பார்க்குறேன். ஏன்னா வந்து குற்றச்சாட்டை முன்வைப்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பயங்கரவாத பயிற்சி அமைப்புகளுக்கான பயிற்சி முகாம்கள் நடைபெறுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தெல்லாம் அவர் எழுப்பல. தெல்ல தெளிவா பயிற்சி முகாம்கள் நடப்பதாகவே அவர் சொல்கிறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அதே போல சட்டம் ஒழுங்கை சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சட்டம் ஒழுங்கை சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்வதன் மூலமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைக்கிறாரு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டும் மிக மிக முக்கியமானது. தமிழகத்தினுடைய அரசு சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதே பேட்டியில அவர் வந்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய நடவடிக்கைகள் பாராட்டத்தகுந்ததா இருக்குன்றதையும் பதிவு பண்றார். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் நடப்பதை பொன் ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒரு பக்கம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பகிரங்கமாக பாராட்டிவிட்டு அவர் ஆளுகின்ற ஒரு தமிழ்நாட்டில் பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் நடத்துகிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? காட்டுற விதமா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ற விதமா இல்ல. இது வந்து அவருடைய கருத்துக்கு அவருடைய பேட்டி சுயமுரண் கொண்டதா இருக்கு. ரெண்டோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். தமிழ்நாட்டில் பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதா மிக முக்கியமான அர்த்தம். 80களின் இறுதியில் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுத்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கான பயிற்சி முகாம்கள் நடக்கின்றன அப்படின்னு பெரிய அளவில் குற்றச்சாட்டு எழும்பி அதன் பிறகு ஆட்சியே கலைக்கப்பட்டது. திமுக ஆட்சி கருணாநிதியினுடைய 2ஆம் முறையாக அவர் பதவிக்கு வந்தபோது அந்த ஆட்சியே கலைக்கப்பட்டது. அதற்கு சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான காரணம் விடுதலை புலிகளுக்கான விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கு, பயிற்சி முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் சந்திரசேகர் அவர்கள், பிரதமர் சந்திரசேகர் திமுக ஆட்சியை கலைச்சார். இன்னைக்கு அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா எனக்கு தெரியல. மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மத்திய அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை வந்து ஒரு வீரியம் தெரியாம சொல்லிட மாட்டாரு. ஒருவேளை அதற்கு வலுவான ஆதாரங்கள் ஒருவேளை இருக்குதோ என்னவோ எனக்கு தெரியாது. ஏன்னா மத்திய அமைச்சர் சொல்லக்கூடியவர் ஒரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டார். பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் நடக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதை சார்ந்த இன்னொரு விஷயம் நீங்க ஒரு கூட்டத்தில் சொன்னதா சொன்னீங்க, செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. இதற்கு நிச்சயமா ஒன்று அவர் வந்து ஆதாரங்களை வெளிப்படுத்தி தமிழக அரசை சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான நடவடிக்கையை அவர் எடுக்கணும். இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு குறித்து அவர் மறுபரிசீலனை செய்யணும். இந்த ரெண்டுத்துல ஒரு ஒன்றில் ஒன்றை செய்ய வேண்டியது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கடமை.
நிச்சயமா அதை அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படின்றத அதை நோக்கி தான் நானும் வரேன். இப்போ ஒரு பயங்கரவாதம் மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவங்க இல்ல அவங்களுக்கே இந்த மாதிரியான விஷயம் தெரியுது அப்படின்னா நிச்சயமா இதுல மத்திய அரசு வந்து, ஏன்னா மத்திய அரசுக்கான உளவு பிரிவு இருக்கிறது, மத்திய அரசுக்கான NIA போன்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் போன்றது இருக்கிறது. ஏற்கனவே சில கேரளா பகுதியிலையும் சரி இல்ல தமிழகத்தில் இருக்கிற அந்த பார்டர் பகுதியிலையும் சரி தீவிரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் இருக்காங்க, இல்ல வந்து நக்சலைட் போன்ற விஷயங்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது NIA-வும் தமிழக காவல்துறையும் இணைந்து கூட பலர் நம்ம கைது செஞ்சதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம். சோ நிச்சயமா திரு பொன்ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இதை சொல்றாரு அப்படின்னா அவர்களுடைய கவனத்திலும் அது இருக்கும் இல்லையா? அந்த நுண்ணறிவு பிரிவு அவங்களுடைய செயல்பாடும் வந்து இதுல அவங்க நிச்சயமா கவனத்துல கொண்டு மத்திய உளவுத்துறை மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பயங்கரவாத அமைப்புகள் ஊடுருவிற்கு அல்லது அவங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் விடுதலை புலிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளித்தார், ஆயுத பயிற்சி கொடுத்தார். அது மத்திய அரசினுடைய அனுசரணையோடு மத்திய அரசே முன்னின்று நடத்திய உளவுத்துறையினுடைய உதவி, இராணுவத்தினுடைய உதவியோடு நடத்தப்பட்டது. ஆனால் இவர் சொல்லக்கூடியது மத்திய அல்லது மாநில அரசின் அனுமதியோடு நடைபெறுவது அல்ல, இது தனிப்பட்ட முறையில் நடைபெறுவதாக அவருடைய கருத்து அப்படித்தான் இருக்கு. ஆனால் இது ஒருவேளை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்குமானால் அது நிச்சயமாக மத்திய அரசுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு உண்டான நடவடிக்கைகளை இதுவரை மத்திய அரசு ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டினுடைய மிக பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது இதை மத்திய அரசினுடைய கவனத்துக்கு தன் வசம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒருவேளை இருந்தால் அதை மத்திய அரசுக்கு கொடுத்தாரா அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவருடைய மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது பொன் ராதாகிருஷ்ணனுடைய கடமை. ரைட். ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் எட்டுமா? நிச்சயமா வந்து உளவுத்துறையோ இல்லை மத்திய காவல்துறையோ தமிழக காவல்துறையுடைய நுண்ணறிவு பிரிவுடைய கவனத்திலையும் இந்த போன்ற விஷயங்கள் நிச்சயமா இருக்க தான் செய்யும். அதற்கான நடவடிக்கைகள் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நக்சலைட் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்தப்போ இல்லை IS-க்கு வந்து இங்கேருந்து போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னப்போ ஒரு வலுவான கிராக் டவுன் தமிழக காவல்துறையும் மத்திய உளவுத்துறையும் இணைந்தே கூட செஞ்சாங்கன்னு பார்க்க முடியுது. அதே போன்ற விஷயங்கள் இருக்குமா? இது உண்மையாக இருந்தால் அது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜனவரி இறுதி எட்டிவிட்டது. பிப்ரவரி மாதம் முதல் உத்தரப்பிரதேசத்துல வந்து தேர்தல் தொடங்க இருக்கிறது. அதற்கான முஸ்தீபுகள் அங்க வந்து ரொம்ப தீவிரமா அங்க எல்லா அரசியல் கட்சிகளும் களத்துல இறங்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதுல தனித்தனியா 4-5 கட்சிகளும் போட்டியிடும்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில சமாஜ்வாதியும் காங்கிரஸும் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதுல நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. ஒரே மாதிரியா ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. 2 இளம் தலைவர்கள் ஒன்னா அங்க உட்கார்ந்து இது பண்ணும்போது நிச்சயமா ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பிக்சரை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. இருவரும் இணைந்து வந்து பாஜகவுடைய அரசியலை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பொது எதிரியை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த கூட்டணி உத்தரப்பிரதேச தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ஒரு பக்கம் சொல்லி இது வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல் வரை தொடருமான்னு கேட்கும் போது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் 2 பேருமே சொல்றாங்க. சோ இந்த ஒரு கூட்டணியை எப்படி பார்க்கறது சமாஜ்வாதி காங்கிரஸ்? உத்தரப்பிரதேச அரசியல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு அரசியலுடைய அடையாளம். ஏன்னா அது வந்து இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களை தயார் செய்து அனுப்பக்கூடிய மாநிலமாக மோடிக்கு முன்பு வரையும் கூட அது அப்படிதான் இருந்தது. மோடியும் வாரணாசி இன்னைக்கு வந்து அவர் வந்து அங்கிருந்தா குஜராத்ல இருந்து வந்தாலும் கூட அங்கே போட்டி வெற்றி பெற்று தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால் உத்தரப்பிரதேச அரசியலுக்கு ரொம்பவும் முக்கியமானது. இந்தியாவினுடைய ஆகப்பெரிய மாநிலம் அப்படிங்கும்போது அதற்கான வீச்சு வந்து இந்திய அளவில் அதற்கான தாக்கங்கள் இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஓரளவுக்கு சமபலம் வாய்ந்தவர்கள் தான். வாக்கு வங்கியின் அடிப்படையிலும் சரி, மக்களுடைய ஆதரவும் சரி, சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குமே தவிர எல்லாருமே சம அளவிலான இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அங்கு வந்து இந்த சமூக கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை ஆற்றும். அது மாயாவதிக்கும் சமூக கூட்டணியை உருவாக்கினப்போ மாயாவதிக்கும் வெற்றியை கொடுத்தது. முலாயம் சிங் யாதவ் சமூக கூட்டணியை உருவாக்கும் போது அவருக்கு கடந்த முறை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதே போல் இம்முறையும் கூட அப்படியான ஒரு கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் காலத்தின் தேவை கருதி இன்னைக்கு வந்து சமாஜ்வாதி கட்சியும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸும் வந்து ஒரு கூட்டணியில் வந்திருக்காங்க. இது காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் மிகப்பெரிய ஒரு தேவை. ஏன்னா கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக பெற்ற அபரிமிதமான வெற்றி, ஒரு அமித்ஷாவினுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து மோடி தலைமையிலான பாஜக பெற்று அதுதான் வந்து ஆட்சியில் அமைக்கிறதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு வைத்தல் நம்பரை வந்து அங்கேருந்து தான் வந்தது. அதனால்
மோடியை எதிர்த்து, மோடி அமித்ஷா கூட்டணியை எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் அல்லது தேர்தல் களம் காண வேண்டும் என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி தேவை. அப்படிங்கிறப்ப அது பெரிய விஷயம். ஏன்னா பீகார்ல பண்ணதுனால ஒரு எதிர் துருவங்களா இருந்த லாலுவும் நிதிஷும் எப்படி இணைந்தார்களோ அதுபோல இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. இது இவங்க 2 கட்சிகளுக்குமே அத்தியாவசிய தேவை தான். இவருக்கு அவர் அவசியம், அவருக்கு இவர் அவசியம்ங்கிறது ஒரு காலத்தின் தேவை உருவாயிருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. இது உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், குறிப்பா காங்கிரஸுக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு பலத்தோட அவர் ஜெயிச்சவர். மக்களவை தேர்தல் தோல்வி அடைஞ்சாலும் கூட அவருக்கான சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சொல்லும்போது இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை ஈடு செய்வதற்கு காங்கிரஸுடைய வாக்குகள் உதவுமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எப்படி வந்து முலாயம் சிங் யாதவ் அவருக்கான அந்த குடும்பத்துக்கான வேல்யூ அங்க இருக்குதோ அதே போல நேரு குடும்பத்துக்கான செல்வாக்குங்கிறது அபரிமிதமானது. அதை ஈடு செய்ய அந்த வாக்கு உதவுமாங்கிறதுல இருந்து முலாயம் சிங் அவர்களே கூட இதுல வந்து ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவருடைய மகன் வந்து ராகுல் காந்தியோட பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தந்தை முலாயம் சிங் யாதவ் வந்து ஏன்னா சமாஜ்வாதி செய்ததும் இந்த கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் சமாஜ்வாதி செய்ததும் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் தான். காங்கிரஸை எதிர்த்து தான் அவங்க ஒரு மாநில கட்சியா வராங்க. அவங்க வந்து ஒரு அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. சோ ரொம்ப பெரிய கிரேட் அவங்க 2 பேரும் எப்பயுமே இணக்கமான 2 கட்சிகள்னு சொல்ல முடியாது. சோ காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைத்ததுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சொன்னதாகவும் நம்ம வந்து செய்திகளை பார்க்கிறோம். சோ இது சமாஜ்வாதிக்குள்ளே 2 கருத்துக்கள் அப்படின்ற அந்த இன்டர்னல் ஃபைட்டும் வெளியே வர மாதிரி. ஆமா, நிச்சயமா அது வந்து முலாயம் சிங் யாதவ் வெர்சஸ் அகிலேஷ் யாதவ் அப்படின்னு வர்றது வந்து ஒரு வகையில வந்து சமாஜ்வாதிக்கு பின்னடைவு தான். ஆனால் இப்போ இது இன்றைய சூழல். நாளை சைக்கிள் சின்னம் அவர்களுக்கே கிடைத்து விட்ட பிறகு, காங்கிரசினுடைய கூட்டணி அமைந்து விட்ட பிறகு முலாயம் சிங் யாதவ் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இல்லை. இன்னமும் வந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு கட்சிக்குள்ள எந்த விதமான பிளவும் அதிகாரப்பூர்வமா ஏற்படலை அப்படிங்கிறதுனால அந்த பிளவை நோக்கி இவங்க தொடர்ந்து நகர்வார்களா அல்லது ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கூட்டணியுடைய அடுத்த கட்டம். அடுத்து வந்து காங்கிரஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்த கட்சி முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான கட்சி, அவங்க வந்து இப்போ சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கூட்டணியில் வந்து ஒரு மைனர் பார்ட்னர் தான் சேர்ந்திருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து காங்கிரஸை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்து ஆட்சி அமைத்த பிறகு திமுக கூட்டணியில் ஒரு மைனர் பார்ட்னர் தான் காங்கிரஸ் இருந்தது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு வந்து மைனர் பார்ட்னர் தான் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ராகுல் காந்தியுடைய பேச்சிலேயே தெளிவா தெரியுது. இந்த கூட்டணிக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்துறாரு. அதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் உடன் கூட்டணி மோடியை எதிர்க்க வேண்டும் என்றால் அகிலேஷ் யாதவுடன் கைகோர்க்க வேண்டும். அதற்காக சில சமரசங்களை செய்து கொள்வதற்கு, சமரசம் என்பது இடஒதுக்கீடு பங்கீட்டில் கூட அது இருக்கலாம், குறைவான எண்ணிக்கையில் போட்டியிட்டு வெற்றியை உறுதி செய்வது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து ராகுல் காந்தி பீகார்ல செஞ்சு வெற்றி பெற்றுட்டாரு. இருபெரும் கட்சிகளுக்கு இணையா, அதாவது இரு கட்சிகளை இணைப்பதற்கான இணைப்பு பாலமா செயல்பட்டு பீகார்ல நிதிஷ்குமாரோட ஆட்சியை கொண்டு வந்ததுல ராகுல் காந்தியோட பங்களிப்பு முக்கியமானது. அதே போல தன்னுடைய நிலையிலிருந்து சற்று இறங்கி வந்து மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. இது காங்கிரசுக்கும் சரி முலாயம் சிங் யாதவ் ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியா ஒரு அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொன்னது போல பாஜகவும் வந்து தீவிரமா வந்து களத்துல இறங்கி இருக்காங்க. அயோத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தும் போது பெரிய அளவுல தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள் தாண்டி அவங்க வந்து பல இலவச லேப்டாப் மாதிரியான விஷயங்களை கூட அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஃபேன்சியா மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம், இந்த ஒரு வலுவான கூட்டணி ஒரு பக்கம்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு களம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாயாவர்த்தி அவர்களுடைய ஃபேக்டரி நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. நிச்சயமா ஒரு பெரிய ஃபேக்டர் அங்க இருக்காங்க. சோ உத்தரப்பிரதேச தேர்தல் நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும். திரு முத்துக்குமார் அவர்கள் சொன்னது போல இந்தியாவே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அடிக்கடி வந்து அது வந்து பார்க்கப்படுகிறது. சோ அந்த மாநில தேர்தல் எல்லாருமே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து வருகிறது. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நதி தொலைக்காட்சி.